ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். பழைய காலத்து வீடு பார்த்திங்கன்னா மேலே சீலிங்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பழைய வீடாக புது வீடான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து எங்கள் தாத்தாவோட தாத்தா வீடு. ஸோ ரொம்ப பழைய வீடு. நாங்கள் வந்து அப்படியே லைட்டாக பேட்ச் ஒர்க் பண்ணி ஊருக்கு வந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்தோடனே ஒரு ரூமு. இது வந்து சும்மா ஒரு பாத்வே மாதிரி, என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு பாத்வே மாதிரி வந்துட்டு அப்படியே ரைட் சைடில் திரும்பிங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். இது வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா ட்ரெஸ்ஸஸ்ஸு, இங்கே வந்து நாங்கள் படித்த புக்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் அப்பாவோட கேசட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். சாங் இதெல்லாமே. அப்பா என்ன பார்த்துட்ருக்கீங்க? இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்த கிராமபோன் ரெக்கார்ட்ஸ் பாட்டில் வச்சா இப்போ வந்து பென்ட்ரைவில் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பாடலை முதல்ல இசைத்தட்டு, தமிழில் இசைத்தட்டு வடிவில் அந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் இசைத்தட்டு தட்டுனால பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஒரு கம்பெனி, இசைத்தட்டில் ஏவிஎம் ஒரு கம்பெனி. ஓகே, இதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தது அதே ஏவிஎம் வழியில் வேற ஒரு டிசைனில் வந்து ஏவிஎம் ஆடியோ. அது ஏவிஎம் ஆடியோ ரெக்கார்ட்ஸ். ஏவிஎம் ஆடியோ. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஒரு ராகம் என்ற படத்தோட இசைத்தட்டு. இன்றைக்கோ கம்பெனி. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா நட்பு என்ற படத்தோட இசைத்தட்டு எக்கோ ரெக்கார்டிங். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்கே பார்த்துவங்க அடிக்க வச்சிருக்கோம். இது ஃபுல்லாக அந்த கேசட் தான். ஆமாம். இப்போ இது ஒரு கேசட் எல்லாமே மோனோ ரெக்கார்டிங், ஸ்டீரியோ ரெக்கார்டிங் வராது, மோனோ ரெக்கார்டிங் தான் வரும். அடுத்து ஒன்று உனக்காக ரோஜா அப்படிங்கிற படத்துலேருந்து அடுத்த ஒரு கம்பெனி. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா பாடல் வந்து தெளிவாக இருக்கும். எந்த விதமான ஒரு இறைச்சல் இல்லாமல் நார்மலில் அழகாக தெளிவாக இருக்கும். பாஸ் போடவும் செய்யாது, குறைவும் செய்யாது. நார்மலாக கேட்கறது காதுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் இதை கேண்டிங் பண்ணுறதா கஷ்டம். வாங்கி இதுக்கு ஒரு பிளேயர் வாங்கணும், பிளேயரை போடணும், அதுக்கிட்ட ஸ்பீக்கர் வாங்கணும். அதெல்லாம் கஷ்டம். கேட்க இனிமையாக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கேண்டிங் பண்ணுற கஷ்டம். இடம் வந்து நிறைய இடம், ஸ்பேஸ் நிறைய இடம் தேவைப்படுமா? ஆமாம். அந்த ஸ்பீக்கர் வைக்கணும், ஆம்பிளிஃபையர் வைக்கணும். இது வந்து ஒரு படம் தான் ஒரு இதில் இருக்குமா, இல்லை நிறைய பாட்டு வச்சுக்கலாமா? ஒரே படம் தான். ஒரு 5 பாட்டு வருமா? இப்போ மாதிரி வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 2 3 3 6 பாட்டு. இந்த ஒவ்வொரு படத்தோட பாட்டு. அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இடையில ஒரு கோடு இருக்கும். ஓ, கோடு இருக்கா? இடையில ஒரு கோடு இருக்கும். ஒரு பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கு இடையில ஒரு கோடு இருக்கும். அதை வச்சு எத்தனை பாட்டுக்கு இருக்கும், அதில் என்னென்ன பாட்டுக்குன்னு போட்டிருப்போம். அது வரையா? அது என்னென்ன பாட்டு இருக்குன்னு போட்டிருப்போம். நம்ம தேவையான பாட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக அது போடணும் அவசியம் இல்லை. தேவையான பாட்டை செலக்ட் பண்ணி. சூப்பரே. இது ஏன் நீங்கள் பத்திரமா வச்சுருக்கீங்க? இப்போதான் மாறிடுச்சுல. பழசு என்னன்னு ஓல்ட் இஸ் கோல்டு. ஏன்னா ஒரு காட்டணும் காட்டான் இளைய வருங்கால சந்ததிக்கு இப்படிலாம் தெரியாமல் போயிடலாங்காட்டு சேர்த்து வச்சுருக்கீங்களா? கூடிய விரைவில் பிளேயர் வந்து ரிப்பேரில் இருக்குது. ரிப்பேர் பண்ண உடனே போட்டு பாட்டை கேட்பான். ஓகே, நன்றி, வணக்கம், பாய். இதுக்கு மேலே பாருங்கள். ஸோ ஒரு குட்டி ரூம் தான், க்யூட்டான ரூமு. அப்புறம் இது வந்து எங்கள் அப்பாவோட ஒர்க்கிங் டேபிள். முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ யூஸ் பண்ணுறதில்ல.
இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதில் வந்து கேசட் போடணும். கேசட் போட்டால் நம்ம வந்து சாங் கேட்கலாம். இது வந்து மைக் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இங்கே வந்து லைட் எரியும், பவர் ஆன் ஆஃப். இதெல்லாம் வந்து பழைய காலத்துது. எங்கள் அப்பாவோட கலெக்ஷனை பத்திரமா வச்சுருக்காங்க. அந்த சாங் கேசட் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இதுவும் ஒன்று. அப்புறம் இது வந்து டிவிடி பிளேயர். இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறது இல்லையா, இப்போலாம் ரொம்ப மாடர்னாக மாறிட்டோம்ல, அதனால் இதெல்லாமே வந்து ஊரில் வந்து வச்சிட்டோம். ஸோ இதில் நம்ம இந்த டிவிடி கேசட் போட்டால் ப்ளே ஆகும் அது. ஸோ இது எப்படி ஆன் ஆகும்னா, ஸ்விட்ச் போட்டுட்டு இங்கே வந்து ஆன் ஆயிடுச்சு, லைட் தெரியுமா. அதுக்கப்புறம் ஓப்பன். இது வந்து கேசட் ஸ்ரீ. இப்போ இருக்க வீட்டிலலாம் இது, இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் அதை பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ இருக்க வீட்டிலலாம் இது இருக்கவே இருக்காது. அவ்வளோதான். அப்படியே டிவியில் கனெக்ட் பண்ணுறோன்னா வந்துடும். ஸோ இதுதான் இந்த ரூம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி இருக்கும். ஸோ எப்படி போனால் மொட்டை மாடிக்கு போயிடலாம். திங்ஸ்லாம் அப்படி அப்படியே தாங்க இருக்குது. நாங்கள் ஏன்னா இங்கே வந்து ஒரு 2 days தான் இருப்போம். ஸோ பெருசாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலை. இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு கட்டில் இருக்குது, இங்கே ஒரு குட்டி விளக்கு, அப்புறம் சாமி ஃபோட்டோ. இங்கேயும் நாங்கள் படித்த புக்ஸ், இன்ஜினியரிங் புக்ஸ். அப்புறம் வந்து தாத்தா கொடுத்த டிவி. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஷெல்ஃபாக நாங்கள் மாற்றிருக்கோம் புதுசாக. அப்புறம் இங்கே சும்மா ஹேங்கர், இங்கே ஒரு பீரோ. இது வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஓடாது. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா, சும்மா ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா கிச்சன். இங்கே வந்து டேப் திறந்தால் தண்ணி வரும் அப்படிலாம் கிடையாது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் வரும். அதை நாங்கள் அப்படியே ஃபில் பண்ணி வச்சுப்போம், இந்த மாதிரி அண்டாலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து வாஷ்ரூம். இது குளிக்கிறதுக்கு அந்த ரெஸ்ட் ரூம். ஸோ இதான் எங்கள் ஊரில் இருக்க ஹோம். இங்கே பாருங்கள், என்னோடய தங்கச்சி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கு வந்து லீவ்லேயும் வேலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பில் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மாடிக்கு போவோமா? மாடியில் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கும், ஏன்னா நான் எடுக்கிற டைம் அப்படி. ஸோ இதான் எங்களோட மொட்டை மாடி. அந்த சைடும் இருக்குது. அங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்கனால ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஏர் கூலர். இது வந்து ரொம்ப பழைய ஏர் கூலரு. ஸோ அதனால் இங்கே இருக்கும். இப்போ சம்மர் டைம்ன்றதுனால இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாமே இருக்க முடியல. இது வந்து எப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்கா, இதில் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனா உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு பின்னாடி வந்து இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அது வந்து அப்படியே ஈரமாகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது வழியாக காற்று வரும். ஸோ அப்படியே ஜில் காற்று வரும். இது வந்து ஏர் கூலர்.